தேவன் முதல் நாள் என்னத்தை படைக்கிறார் அப்படின்னா வெளிச்சத்தை, லைட்டை படைக்கிறாங்க. 2வது நாள் டே 2 ஆகாய விரிவையும் வானத்தையும் ஆகாய மண்டலங்களில் விண்வெளிகள் இருக்கிற எல்லா காரியத்தையும் கோள்கள்லேருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா படைக்கிறாங்க. இப்போ டே 3 என்ன படைக்கிறாங்க? ட்ரை கிரவுண்டையும் பிளான்ட்ஸையும் என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா படைக்கிறாங்க. 4வது நாள் டே 4 பார்த்தோம் அப்படின்னா சூரியனையும் மூனை படைக்கிறாங்க, சன்னை படைக்கிறாங்க, ஸ்டார்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா. 5வது நாள் 5th டே என்ன படைக்கிறாங்க அப்படின்னா பேர்ட்ஸ், பறவைகள்லாம் படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கடலில் வாழக்கூடிய எல்லா விதமான சீ கிரியேச்சர்ஸ், கடலில் இருக்கிற மீன்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா படைக்கிறாங்க. இப்போ இந்த 5வது நாள் இந்த விலங்குகள், நாட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து விட்டு மனிதனை படைத்தார். அவனை எப்படி படைத்தார் என்றால் அவருடைய சாயலின் படியும் அவருடைய ரூபத்தின் படியும் ஆண்டவர் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகல பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அருமையானவர்களே, ஸோ இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லா விதமான செடிகள், கொடிகள், மரங்கள், இல்லை விருட்சங்கள் அப்படின்னு சொன்னால் கனி தரக்கூடிய மரங்களை தான் விருட்சங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் முளைக்கலை. அதே போல் பூண்டுகள் விதை போட்டு முளைக்கக்கூடியவைகள் இல்லையா? ஆமாம், அதுவும் முளைக்கலை. இதெல்லாம் வளர்கிறதுக்கும் முளைக்கிறதுக்கும் என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி எங்கேருந்து வரும்? மழை பெய்யணும் இல்லையா? ஆமாம், அப்போ மழை என்கிறதே அன்றைக்கு இல்லை. ஆமாம், ஆகவே அது மாத்திரம் இல்லை, இந்த நிலத்தை பண்படுத்துறதுக்கு மனுஷனும் இருந்ததில்லை, மனுஷனே இல்லை. ஸோ இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். சரிதானா? இப்போ மனுஷனை ஆண்டவர் எப்படி படைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? அவருடைய சாயலின் படியும் அவருடைய ரூபத்தின் படியும் ஆண்டவர் படைச்சாராம் இல்லையா? ஆமாம், படைச்சாரு. ஆனால் எப்படி படைச்சாரு? எதை வச்சு படைச்சாரு? மற்ற உயிரினங்கள் எல்லாவற்றையும் எப்படி படைச்சாரு? உண்டாக கடவது அப்படின்னு அவருடைய வார்த்தையினால் படைச்சார் இல்லையா? ஆமாம், உண்டாக கடவுதுன்னு சொன்னார், உண்டாயிடுச்சு. ஆனால் மனுஷனை அப்படி பண்ணலை. மனுஷன் என்ன பண்ணார்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். பாருங்க, வார்த்தையை வச்சு மனுஷனை படைக்கல, தன்னுடைய கையினுடைய கிரியையாக நிலத்திலிருந்து மண்ணை எடுத்து என்ன பண்ணியிருப்பார்? இன்றைக்கி ஒரு கொத்தனார் வீடு கட்டும் பொழுது மண்ணை எடுத்து தண்ணி ஊற்றி பசைஞ்சி இல்லை அதை சாந்தாக மாற்றி எப்படி கட்டுறாங்களோ அதே போல் ஆண்டவர் பண்ணியிருப்பார்ல. அப்போ அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருப்பாங்க, எவ்வளோ கேர்ஃபுல்லாக செய்திருப்பாங்கல்ல. ஆமாம், அவருடைய சாயலின்படியே அவருடைய ரூபத்தின் படியே செய்யணும் இல்லையா? அப்படி அவருடைய கரத்தின்படி அவர் செய்தா இப்போ மனுஷன் எப்படி இருக்கிறான்? உயிர் இல்லாத ஒரு சிலை மாதிரி. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? பக்கத்தில் வந்தார், அவனுடைய நாசியில் அவருடைய சுவாசத்தை ஊதினார். பைபிள் சொல்லுது, அவனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். ஜீவ சுவாசம், ஜீவ ப்ளஸ் சுவாசம் இஸ் ஈக்குவல் டு ஜீவ சுவாசம் அப்படின்னு வரணும்ல. ஆனால் இங்கே எப்படி வந்திருக்கு? ஜீவ ப்ளஸ் சுவாசம் ஜீவ ஆத்துமா, உயிருள்ள ஆத்துமா மாறிடுச்சு. நல்லா கவனிங்க, மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் சரீரம் இருக்குது, உயிர் இருக்குது.
மற்ற ஆத்மா இல்லை. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் உயிர் இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. சரிதானா? இந்த ஆத்மா தான் விலையேறப்பட்டது. சரி, இந்த மனுஷனை உருவாக்கி ஆண்டவர் என்ன பண்ணார்? நேராக கொண்டுட்டு போயிட்டு அழகான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதுக்கு ஏதேன் என்று பெயரிட்டு அந்த தோட்டத்தில் இவர் உருவாக்கின மனுஷனை கொண்டு வந்து வச்சிட்டாரு. சரியா? ஆமாம். அப்புறம் பாருங்க, அந்த தோட்டத்தில் ஏற்கனவே மூடு பனி எல்லாம் நினச்சிச்சா, இப்போ முளைக்க வேண்டிய விதை முளைச்சிருச்சு, வளர வேண்டிய செடி கொடி மரங்கள் கனித்தரு விருட்சங்கள் எல்லாம் வளர்ந்துருச்சு. வளர்ந்து இப்போ பூத்து காய்க்கலாம் ஆரம்பிச்சிச்சு. இப்போ தொடர்ந்து அந்த தோட்டத்தை கவனிக்கணும்ல. அதுக்கு தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்கிறதுக்காக ஏதேனிலிருந்து ஒரு பெரிய நதி ஆண்டவர் உருவாக்குறாரு. அந்த நதி அப்படியே அங்கிருந்து நாலாக பிரிஞ்சு பெரிய பெரிய ஆறுகளாக மாறி அது பல இடங்களுக்கு பாய்ந்து போகுது. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. அவ்வளோ சூப்பரான ஒரு இடம் அது. இரண்டாம் ஆற்றுக்கு கீஹோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூணாவது ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு ஐப்பிராத்து என்று பெயர். பாருங்க, அப்படி 4 ஆறுகளாக பெரிய பெரிய ஆறுகளாக பரவி ஓட ஆரம்பிக்குது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் ஆண்டவர் வைத்தார். இப்போ ஆதாமுக்கு ஆண்டவர் வேலை கொடுத்துட்டார். என்ன வேலை கொடுத்துருக்கிறாரு? அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தணும்னா அதை கொத்தி எரு போட்டு நல்லா க்ளீனாக வச்சு, இல்லை மரங்கள் செடிகள் கொடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி அதை கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அது மாத்திரமில்லை, யார் வந்து அதை சேதப்படுத்திடக்கூடாது, அதை காக்கணும் இல்லையா? இந்த 2 வேலைகளையும் ஆண்டவர் மனுஷனாகிய ஆதாமுக்கு கொடுத்தார். ஆனால் ஆதாமுக்கு இன்னும் ஒரு குறை இருக்கு இல்லை? என்ன இல்லை? துணை இல்லை. சரிதானா? ஆமாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துகிறாரு, காத்துக்கிட்டே வருகிறாரு. சரிதானா? இப்போ ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரே ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. சரியா? அந்த கட்டளை என்ன? அந்த கட்டளையை நிறைவேற்றினானா? அது என்னதான் சொல்லிச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். God bless you.